முருகரோட பிஏவை மீட் பண்ணி நம்ம குறையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு 100 நாள் கடினமாக இருக்க சவாலில் நாள் 46 காலையிலே மூஞ்ச கழுவிட்டு உட்காந்துருக்கேன். கேட்பீங்க, ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கேன் நண்பர்களே. அப்படியே வீட்டுக்கு வந்து அவருக்கு முதல் தானத்தை போட்டால் தான் முருகர்கிட்ட பேசுவார். அதனால் அப்படியே வீட்டில் இருந்து அரிசி எட்டு வந்து போட்டு முருகர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். யார் அந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு அப்போ சாரி முருகா, சாரி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. உங்களுக்கும் ஏதாவது முருகர்கிட்ட பேசணும்னா சொல்லுங்க, தம்பி ஹெல்ப் பண்ணேன். அப்படியே வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படியே நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மாயஜாலத்தை வச்சு சட்டையை ஒரு நொடியில் மாற்றிட்டு இன்னைக்கு வழக்கம் போல் பஸ்ஸு தான். ஏதாவது பழைய பாட்டை போட்டு கிளம்புவோம். ஒரு சனம் தூங்கிடுச்சு. அப்படியே கல்லூரிக்கு வந்து அங்கிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால் நேராக ஜிம்மில் தான் கிளிப் ஸ்டார்ட் ஆகுது. வந்து அப்படி காஸ்டியூமை மாற்றிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் யோசிச்சுட்டே இருக்கையில் தான் ஞாபகம் வந்துச்சு, லெக் ஒர்க் அவுட்டு. காலைல வேறு ரன்னிங் அவுட் இருக்கும், லெக்கு கொஞ்சம் தான். அப்படியே லெக்கை பொறுமையாக போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சைக்கிளிங்கை ஓட்டு இல்லை தம்பி பஸ்ஸில் தான் வந்தேன். ஆனால் போகையில் அண்ணன் அங்கே சங்கரோவில் பைக் இருக்குது மறக்காமல் எட்டு வந்துட்டு சொன்ன காரணத்தினால் அப்படியே போய் கறியும் வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததும் அண்ணன் அரிசி கடையில் பாட்டி ஒரு பேசி போட்டுக்கிட்டு இருந்தோம். யாருக்கும் அரிசி வேணும் என்றால் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள், குறுக்கவட்டியில் எங்கேனாலும் ஹோம் டெலிவரி செய்யப்படும். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து முட்டை தோசையை சாப்பிட்டு அப்படி முட்டை தோசை மயக்கத்தில் தூக்கம் வந்து விட்டு நண்பர்களே. அதனால் போய் தூங்கிட்டேன் தம்பி. தொடர்ந்து தொடர்பிலே இருங்க. நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம்.